Hello and once again welcome back to Game of Thrones brought to you by Big Basket. பஞ்சதந்திரம் கமல் ராம் சிஎம் மாதிரியே வந்திருக்கிற வித்யுத் சிவராமகிருஷ்ணன் பயங்கரமா இருக்கு. ஐங்குறுந்தாடிகள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கீங்க. தாடி வளர்க்குறீங்களா? ஓகே, தாடி அவனும் வளர்க்கல, கிளீன் ஷேவ்ல வந்திருக்கான். பிரசன்னாவும் ஜாயின் பண்றாரு. தேங்க்யூ so much for joining us once again. இப்ப நம்ம பார்க்க போற ரெண்டு டீம் எல்லாம் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே கடைசியில தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ங்கிற மாதிரி மஞ்சள் துணி போட்டு வந்திருக்கேன். அந்த டீமை பத்தி அவ்வளவா நான் பேச முடியாது. என் டீமை பத்தி நீங்களே கொஞ்சம் பெருமையா பேசுங்க, நல்லா 4-5 பிட்டு சேர்த்து போடுங்கிற மாதிரி கேட்க போறவங்க ரெண்டு பேரையும். ரெண்டாவது டீம் டிசி, சிஎஸ்கே ஒரு டீம், ஏன்னா அதுதான் பாக்கி இருக்கு. டிசி இன்ஃபேக்ட் டிசி வந்து அவங்க டெத் போலிங்க பயங்கர ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பத்தி நீங்க பேசுவீங்க அஃப்கோர்ஸ். பட் இன்னைக்கு நம்ம வந்து சிஎஸ்கேவோட ஆஃபீஸை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தி ஆஃபீஸ். சிஎஸ்கேவோட ஆஃபீஸ் மாறாத ஒரு விஷயம். எங்க அப்பா வந்து ரயில்வேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ரயில்வேஸ்லயே ரிட்டையர் ஆனாரு. ஓகே, அதே மாதிரி இங்க எல்லா ஸ்டாஃபும் ஸ்டார்டிங் டேட்ல இருந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ஆகட்டும், டாமி சிம்செக் ஆகட்டும், கிரெகரி கிங் ஆகட்டும், ரசல் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், சஞ்சய் நட்ராஜன் ஆகட்டும், கோதண்ட் ஆகட்டும், எல்லாரும் அதே ஆளுங்க. கொஞ்சம் ரைசிங் போன சூப்பர் ஜெயின்ஸ் போனபோது எரிக் சிமன்ஸ் வந்தாரு. அவரே வந்திருக்க எங்க குடும்பத்துல விக்ரமன் படத்துல சேர்ந்தது தான் அப்படிங்கிற மாதிரி அவரையும் கூட்டின்னு வந்துட்டாங்க. எல்லாரும் அதே ஆளுங்க. எம்எஸ் தோனி அவர் தான் ஆபீஸ்ல அவர் வந்து வச்சுக்கலாம், என்ன வச்சுக்கலாம், அவர் இப்ப கேப்டன் இல்ல, அவரு ஹெட்னு வச்சுக்கலாம், மென்டார், கோச், கேப்டன் எல்லாம் ஓகே. சோ இந்த டீமோட அந்த ஸ்டெபிலிட்டி, ஹவு டஸ் இட் ஒர்க்? நீங்க அந்த டீமோட ஸ்கவுட் வேற. ஸ்ரீதரன் ஸ்ரீராம் புதுசா ஆட் ஆயிருக்காரு, அதுதான் ஒரே ஒரு சேஞ்ச். உங்களோட எம்ஆர்எஃப்ல விளையாடி இருக்காரு. சோ உங்களோட டேக் ஆன் திஸ் சார்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி தட் சிஎஸ்கே கான் ஃபார். எல்லா டீமும் மாத்திருக்காங்க, லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர். எனக்கு தெரிஞ்சு மாறாத இன்னொரு விஷயம் ராகுல் சங்வி மும்பை, மற்றபடி எல்லாமே மாறி இருக்காங்க. யுவர் தாட்ஸ் ஆன் தி ஸ்டெபிலிட்டி ஃபார் சிஎஸ்கே? ஒர்க் ஆயிருக்குங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமா. வெரி செக்யூர் டீம், ஹாப்பி டீம். இவங்கலாம் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் 2008 மட்டும் கெப்லர், அதுக்கப்புறம் ஃபிளெமிங் கோச் ஆனாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் பீன் அ கிரேட் ஜர்னி ஃபார் தெம். அண்ட் அந்த மாதிரி அவுட்ஃபிட் தான் இருந்திருக்காங்க சிஎஸ்கே. தட்ஸ் வை பீப்புள் லைக் தட் ஃப்ரான்ச்சைஸ். People feel at home. இங்க வந்தா நிம்மதியா இருக்கலாம், ஒன்னும் கேட்க மாட்டாங்க. At the same time we have to deliver. For the pressure of delivering indade illa, and adle clear theriyudhu. And it's also been that the team has performed. There's never been a time when they have not qualified for 2 years in a row. So adu mar irukche, there's a great team to have. And நீங்க பாத்தீங்கன்னா கிரெக் கிங் ஆகட்டும், டாமி சிம்செக் இருக்கணும், they've added a lot of value to the team. ராஜீவ் குமார் ஃபீல்டிங் கோச்சா, ஐ திங்க் சார் பேர் சொல்ல காசர், அவர் ரொம்ப வருஷமா இருந்திருக்காரு. நிறைய பேர் இருக்கு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா we only told a few people. தவிர லக்ஷ்மி நம்ம லாக்ஸ் சோ அது தவிர பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு 20-25 சேம் பீப்புள் இருக்காங்க. So I think it's a beautiful team and a very very effective support. Actually இந்த டீம் சேமா இருந்திருக்கு, ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு நீங்க சொல்ல கூட வேணாம், உங்க மூஞ்சிலே அது தெரியுது. கரெக்ட். ஆமா, ரொம்ப வெரி எஃபெக்டிவ். ஆமா, இன்ஃபேக்ட் இப்போ நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, நீங்களும் அதே மாதிரி ஸ்டேபிளா இல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த டீம்ல ஆக்சுவலா ரொம்ப ஆட் பூட்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, டாட் பூட். ஆமா, டாட் பூட்டோ ஆட் பூட்டோ ஏதோ சரி. பட் நம்ம வேலையை கரெக்டா பண்ணி குவாய்ட்டா போங்க. நிறைய டீம்ஸ் நான் பாத்துக்கேன், ரொம்ப ஃபிளாஷியா இருப்பாங்க, இது பண்ணோம் அது பண்ணோம் இது சோஷியல் மீடியால போடுவாங்க. இங்கெல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வேலை பண்ணிட்டு ஹாப்பியா வந்துட்டு போனோம். அண்ட் இட்ஸ் ஒர்க் ஃபார் தெம். ஸோ அதை இது மேல ஒன்றும் இதுல சொல்றதுக்கு. சிஎஸ்கே பத்தி பின்னிட்டீங்க, இப்ப டிசியை பத்தி பேசலாம். சிஎஸ்கேல ஒரு காலத்துல பிளேயரா இருந்த ஒருத்தர் வந்து டிசில கோச்சா போய் சேர்ந்திருக்காரு, தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. ஹேமந்த் கமல் பதானி வந்து டிஎன்பிஎல்ல சக்சஸ் பண்ணாரு. இப்ப ஐஎல் T20 ஜெயிச்சிட்டாரு. அவர் அங்க கோச்சா ஜாயின் பண்ணிருக்காரு. யாரு டைரக்டர்னு பாத்தீங்கன்னா வேணுகோபால் ராவ். நீங்க சேர்ந்தானே ஆடிருக்கீங்க வேணுகோபால் ராவ். அவர் பேர் என்ன சொல்லுவீங்க? புஜ்ஜு ஒரு பிரதர். அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓனருக்கு ஆளுக்கு ஒரு மென்டார் கம் கோச் ஆட் பண்ணிருக்காங்க. கெவின் பீட்டர்சன் மென்டாரா ஜாயின் பண்ணிருக்காரு. மேத்யூ மாட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதை தவிர ஐ டோன்ட் நோ மச் அபவுட் அபார்ட் ஃப்ரம் திஸ். அவங்க ஆஃபீஸ் பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியல, யாரா புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களான்னு. அங்க வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துனே தான் இருந்திருக்கு. ஸோ இது அவங்களோட ஆஃபீஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாமா? செகண்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். செகண்ட் ரவுண்ட் என்னது? குட், பேட் அண்ட் அக்லி. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, அவரோட ஆரம்பிக்கலாமா? துரை இருக்கச்சு ஆரம்பிச்சலாம். துரை வந்து டிசில ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம், ஏன்னா கடைசியில தான் வரணும் விநாயக் மகாதேவ். துரை சொல்லுங்க. துரை, டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட குட், பேட் அண்ட் அக்லி பத்தி சொல்லுங்க. பயங்கரமான டீம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க முன்னாடி. Where do you see them finishing? What's going to happen with Delhi Capitals? டெல்லி கேபிட்டல்ஸ் அவ்வளோ மோசமாக வந்து ஆப்ஷனில் பண்ணல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் மிஸ்ஸஸ் அவுட்.
அது வந்து ஒரு பெரிய அடி. ஏன்னா வந்துட்டு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிறது 4 பிளேயர் தான் ஃபீல் பண்ண முடியுங்கும் போது அந்த காம்பினேஷனை வச்சுதான் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கங்கும் போது இந்த ஹாரி ப்ரூக்கை வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறாங்க, அதுல வந்து ஒரு சின்ன சர்க்கிள் அவங்களுக்கு இருக்கும். அதனால இந்த டீம் கம்பெயின் எப்படி போகும்னா, டீமில் பேட்டிங் தடைகள் அப்பா, தடைகள் நிறைய இருக்குதப்பா, கேஎல் மெக்கருக்கு ஃபாஃப் போரல் ஸ்டப்ஸ், அசுதோஷ் அக்சரை வச்சு பேட்டிங் தேத்தப்பா, பேட்டிங்ல ப்ராப்ளம் தான் போலிங்கு வச்சு தேத்தணும், பிளே ஆஃப்ஸ் போறது கஷ்டம்தான், வெற்றி கொடி கட்டு பேட்டிங் முட்டும் வரை முட்டு, பிளே ஆஃப் போகும் வரை முட்டு, ட்ரை பண்ணு படையப்பா அப்படின்ற மாதிரி. அன்பார்ச்சுனேட்டா இவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய மிஸ். இவங்களோட பொட்டன்ஷியல் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு பார்த்தா, கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன் வித் எக்ஸ்ப்ளோசிவ் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர். In the absence of Harry Brook, Faf du Plessis will bat at number 3, followed by Abhishek Porel, Tristan Stubbs, Asutosh Sharma, Akshar Patel, Mitchell Stark, Kuldeep Yadav, முகேஷ் குமார் அண்ட் டி நட்ராஜன். ஆனா டி நட்ராஜன் வந்துட்டு இன்னும் ரீஹபிலேஷன்ல இருக்காங்க, பட் ஐபிஎல்ல வந்து ஃபிட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் தேர் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி மோஹித் சர்மா. இந்த மாதிரி தான் இவங்க போவாங்க. இவங்க போலிங் வந்து சூப்பர்பா இருக்கு. ஸ்டார்க் வந்து கரெக்டா போட ஆரம்பிச்ச கரெக்டா அவருக்கு விழுந்துருச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஜெனுவன் விக்கெட் டேக்கர். ஐ ஆல்வேஸ் ஹேவ் வெரி வெரி ஹை ரேட்டிங் ஆன் முகேஷ் குமார். நட்ராஜனை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. அண்ட் தே காட் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் போது இது ஒரு கம்ப்ளீட் bowling pack. And then they have got someone like Mohit Sharma is going to step in as an impact sub who's going to be a genuine wicket taker. அதனால இவங்க bowling base covered. Whereas batting பாத்தீங்கன்னா KL Rahul as a template of batting, Jake Fraser McGurk is going to be extremely explosive. Is he going to be consistent? You don't have an answer for that. Faf du Plessis is going to bat out of his position right now at number 3. அவரும் கொஞ்சம் டைம் எடுப்பாரு. பர்டிகுலர்லி பவர் பிளேக்கு வெளியே வந்துட்டாருன்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போறாரு ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் தி பிகினிங் தெரியாது. And then the promising Abhishek Porel was really stepped up and shown that he's capable in this level. Unfortunately பாத்தீங்கன்னா ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் லேட்டா ஆஃப் லேட் ஒரு 6-7 மாசமா பெருசா ஃபார்ம்ல இல்ல. Asutosh Sharma has shown what he is capable of last year, but can he be reliable at that position to win matches for them? It is going to be between him and Samir Rizvi, but I think that Asutosh Sharma will get the nod ahead of Samir Rizvi. அதுக்கப்புறம் seasoned Akshar Patel who can bat அப்படிங்கும்போது the batting lineup, particularly when they are going to play in Delhi, even though they have a very very good bowling lineup, இவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, if their bowling fails and give 210 215, அதை சேஸ் பண்ணக்கூடிய பேட்டிங் லைனப் இதுவா அப்படின்னு கேட்கும் போது அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆன்சர்ஸ். வெளியிலயும் நீங்க பாத்தீங்கன்னா உனக்கு ஆப்ஷன்ஸும் பெருசா சேஞ்ச் பண்ற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்றதுனால their bowling is covered. If their batting clicks, they have a chance. They will also finish in the top 6. In my humble opinion, they will also miss out from the playoffs. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் டீம் ஆக்சுவலி. ஏன்னா பேட்டிங் இருக்கு, ஃபயர் பவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இந்த சிமிலர் பேட்டிங் லைன் பேசி தான் போன தடவை அடிச்சாங்க. அவங்களோட கீ காம்பனன்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர் மெக்கர்க்கு, ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், இவங்க தான் போன வருஷம் ரன் அடிச்சாங்க. ஸோ தே டூ ஹேவ் த மசில். அசுதோஷ் சர்மா ஆட் பண்ணிருக்காங்க, சமீர் ரிஸ்வியோட ஆப்ஷன் இருக்கு, அபிஷேக் போரல் சம்ம சீசன் போன வருஷம். ஸோ தே டூ ஹேவ் இட். உங்களோட தாட்ஸ்? Yes, they do have it. I think 3-4 du Plessis and Abhishek Porel. Also ஹேமந்த் பதானியோட ஜாதகம் எப்படி இருக்கு? அவரோட டைம் எப்படி இருக்கு? அவர் டைம் சூப்பரா இருக்கு. இப்பதான் IL20 வின் பண்ணிருக்காரு. அவர் ஆஃப் லேட் 3-4 இயர்ஸா ஐ திங்க். பட் என்ன ராசி அவரு? அவர் தெரியல, கேட்டு சொல்றேன், நீங்க மெசேஜ் அனுப்பி சொல்றேன். பட் ஐ திங்க் சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணி லாஸ்ட் 4-5 இயர்ஸா இஸ் பீன் கம் அப் த ஹார்ட் இயர்ஸ் கோச்சிங் பண்ணி. ஸோ டு பிகம் த ஹெட் கோச் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. பட் நல்ல டீம் தான் அங்க. ஐ திங்க் ஐ பெக் டு டிஃபர் லிட்டில் பிட் ஃப்ரம் பிரசன்னா. ஐ திங்க் இந்த 3-4ல மேபி லிட்டில் பிட் லெஸ் ஃபயர் பவர். பட் ஹாரி ப்ரூக்கை மிஸ் பண்ணுவாங்க. போலிங் செம்மையா இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ், நட்டு இருக்காரு, மிச்சல் ஸ்டார்க் நியூ பால்ல இருக்காரு. ஸோ ஐ திங்க் சமீர் ரிஸ்வி இம்பாக்ட் பேரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் தே ஹேவ் அ குட் டீம். ஐ திங்க் யூ கான்ட் ரைட். அவங்களும் ஐ திங்க் இந்த 4th பொசிஷன் நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு அரை டீமா சேர்த்துக்கலாமா குஜராத்தோட? இதோ அரை தான் தருவேன். இது ரெண்டும் அரை போட்டா 1 month. நீங்க வந்து 2 டீம் அப்புறம் 2 அரை நீங்க டாப் 5 செலக்ட் பண்ண போறீங்க. I'm not wrong. அப்படி இல்லையா? அப்ப அடுத்த டீம் கண்டிப்பா செலக்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கலாம். அப்ப உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்த டீம் குட் பேட் அண்ட் அக்லி சிஎஸ்கே பத்தி பேச போறீங்க. இதெல்லாம் கப் சிப் நான் குவைட்டா இருக்கு பாருங்க. பேசுங்க. வெரி ஸ்மார்ட் ஸ்குவாடுங்க. டிப்பிக்கல் சிஎஸ்கே ஸ்குவாட். நல்லா ரிசர்ச் பண்ணி கரெக்டான பிளேஸ், என்ன மாதிரி பிளேஸ் அந்த மாதிரி டீம்ல நல்லா பண்ணுவோம். ராகுல் திரிபாட்டினா ஐடியல் பிளேயர் சிஎஸ்கேக்கு.
அந்த மாதிரி ஒரு அது எப்படி சொல்றது கஷ்டங்க. நான் ஓதிய சிஎஸ்கே பார்த்திருக்கேன். மேபி ஒரு ஃப்ளின்ட் ஆஃப் ஒரு பென் ஸ்டோக்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ராகுல் திரிபாட்டியா இருக்கட்டும், மேபி அப்போ ஷேன் வாட்சன் இஸ் லேட்டர் ஸ்டேஜ், இம்ரான் தாஹிர், அந்த மாதிரி பிளேயர், கேதர் ஜாதவ், அம்பத்தி ராயுடு, people like this who have added lot of value to a team. And I think Rahul Tripathi will be that kind of player. Raidu என்ன பண்ணாரோ அவர் பண்ண போறாரு. Very hungry person for success, keeps things simple. அது மாதிரி பார்த்தா சூப்பர் ஸ்குவாட். நூர் வந்திருக்காரு. ஐ திங்க் சிஎஸ்கே லாஸ்ட் இயர் அங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்க முடியல. அண்ட் ஸ்பின்னர்ஸா அவளை போடல ருத்துராஜ் கைக்வாட். மேபி இந்த டியூ ஃபேக்டர்னால இருக்காங்க. 2-3 மேட்ச் காமெண்ட்ரி பண்ணோம், பார்த்தோம் செப்பாக்ல நிறைய டியூ வந்தது. நீங்க ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நான் கேட்டு நீங்க அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. அந்த ஆர்ஆர் சிஎஸ்கே கேம் நீங்க வின் பண்ணீங்க லாஸ்ட்ல. அந்த கேம் இல்ல, போன வருஷம் நாங்க டிஎன்பிஎல் ஆடும்போது கூட டியூ இருந்தது, பட் சமோ ஏதோ மேனேஜபிளா தான் இருந்தது. பட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் செப்பாக்ல 2 மேட்ச் அந்த எல்எஸ்சி மேட்ச்ல சேஸ் பண்ண ஸ்டாயின்ஸ் அந்த மேட்ச்ல பாலே பிடிக்க முடியல. சோ அது கூட ருத்துராஜ் கைக்வாட் had in his mind. But the due factor will be manageable. Ashwin and Noor in the middle overs picking up wickets. I think that will make a big difference for CSK. Smart squad. எனக்கு தெரியும் to be very very critical. என்னன்னா மேபி அந்த ஃபயர் பவர் மிடில் ஆர்டர்ல இருக்கா, அதான் கொஞ்சம் மேபி லாஸ்ட். My personal opinion, Ravindra Jadeja has to bat at number 4. You have to get the best out of him. MS Dhoni, Shivam Dube 5-6 la irupanga. Jadeja is somebody who can do everything. Sheet anchor ஆட முடியும், நிறைய ஓட முடியும் between wickets, and he can play the big shots. So அது பண்ணா I think CSK will definitely be a force to reckon with. Khalil is a smart bowler. அவரும் உள்ள வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்லி I'm talking about logic. CSK கண்டிப்பா. ஆனா எல்லாரும் லெஃப்ட் ஹேண்டரா பாக்குறீங்க, bowler லெஃப்ட் ஹேண்டர், பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர், எல்லாரும் லெஃப்ட் ஹேண்டரா பாக்குறீங்க. நீங்க ஒரு லெஃப்டிங்கர் ஒரு பயாஸ் நினைக்கிறேன். கை கூட இங்க தான் பாரு, இங்க தான் யூஸ் பண்றேன். பட் இல்ல, on a serious note, I think CSK will. இவங்க ஒரு டீம், அது இவங்க ஒரு டீம். அரையா ஒண்ணா? 100% அரைலாம் கிடையாது, 100% ஒன்னு தோணுது. சோ அப்ப அவங்களோட டாப் 5 டீம்ஸ் சொல்லிடுங்க அப்ப என்னன்னு. SRH, CSK, எம்ஐ சொன்னீங்க. எம்ஐ ஃபர்ஸ்ட். குஜராத் ஒரு ஆற கொடுத்தீங்க. குஜராத் ஆற and டெல்லி ஒரு ஆற கொடுத்தீங்க. டெல்லி ஒரு ஆற. ஒன்னு ஆக்கி 5 டீம் கொடுத்தீங்க. So I think this will be my thing. But CSK will definitely be there after last year. இந்த வருஷம் I think they have done the homework. They have picked a squad which will definitely do well. அடுத்த ரவுண்ட் MVP உங்களுக்கே தெரியும். சம்மர் வேற வருது, மாம்பழம் வருது. பிக் பாஸ்கெட்ல மாம்பழம் சொல்லியிருக்கேன். பீடா கிட்ட போயிட்டு குட் பேட் அண்ட் அக்லி கேட்டு வந்தாலும் அதுக்குள்ள மாம்பழம் வந்துடும். ஆர்டர் பண்ணிருக்கேன். பீடா குட் பேட் அக்லில வந்து நீ சொல்லணும், இப்ப அவர் குவாலிஃபை பண்ணிட்டார், 5 டீம் குவாலிஃபை பண்ணிருக்காரு. நீ உஷாரா திட்டு வாங்குவேன்னு தெரிஞ்சுதான் சிஎஸ்கே கடைசியில குவாலிஃபை பண்ண போறேன்னு தெரியும். எங்கிட்ட ஆஃப் கேமரா நீ என்ன சொன்னியோ அந்த உண்மையை சொல்லிட்டு ஆரம்பி. இந்த மாதிரி ஸ்பாட்ல போட்டா எப்படி தம்பி? நானும் நீங்களும் இப்படித்தானே தம்பி. இவங்க எப்படி இப்போ இந்த சீசன் உங்களுக்கு எப்படி அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா, they only targeted to win as many games in Chepauk. இப்ப பாருங்க 10 டீம் இருக்கு அப்படின்னா ஐபிஎல்ல பிளே ஆஃப் போதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹேவ் டு டாமினேட் அட் ஹோம். ஸோ இவங்களோட கம்பெயின் எப்படி போகும் அப்படின்னா, நாகரி ஆஷா துபே ததரி அவசோடாத தல அஷ்னா விக்கெட் அண்ணா த வந்துட்டம்பா அடிச்சுக்கினே ஜெயிச்சுக்கினே அடிச்சுக்கலாம். 6 அடிக்குது மிட் விக்கெட் பக்கம் 6 அடிக்குது. ஹெலிகாப்டர் ஷாட் வந்து இறங்குது, நம்பர் 7 போட்டு எடுக்குது. ரன் அடிச்சு போட்டோம் ஜெயிச்சுக்கலாம், விக்கெட் எடுத்து போட்டோம் ஜெயிச்சுக்கலாம். ஜட்டு வச்சு விக்கெட் எடுத்துக்கலாம், ருத்து தூபை வச்சு ரன் அடிச்சுக்கலாம். சேப்பாக் பக்கம் ஸ்பின் எடுக்குது, எங்க பக்கம் 3 இருக்குது. ஆஷு ஜட்டு 100 இருக்குது. அடிச்சுக்கினே ஜெயிச்சுக்கலாம், அப்புறம் ஜெயிச்சுக்கினே அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து சேப்பாக்க ஒரு ஃபோர்ட்ரஸா மாத்தணும் அப்படின்றதுதான் இவங்க 2008ல இருந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஒரு 3 திறமையான மேட்ச் வின்னிங் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு. இவங்களோட பேட்டிங் லைனப், அதாவது பிளேயிங் காம்பினேஷன் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் கேக்வாட் இஸ் கோயிங் டு ஓபன் வித் டெவன் கான்வே ஃபாலோட் பை ரச்சின் ரவீந்திரா. அது எப்படி வேணாலும் போலாம். ஒருவேளை ரச்சின் ரவீந்திரா டெவன் கான்வே ஓபன் பண்ணிட்டு ருத்ராஜ் நம்பர் 3 வரலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி த டாப் 3 ஃபாலோட் பை ராகுல் திரிபாட்டி, Shivam Dube, Sam Curran, Ravindra Jadeja, Mahendra Singh Dhoni, Ravichandran Ashwin, Noor Ahmed, Khalil Ahmed, and their impact, sir, is going to be the player you are going to watch out. That is going to be Anshul Kamboj. So, இப்போ இவங்களோட பேட்டிங் லைனப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் கான்வே knows how to score runs.
Ruturaj Gaikwad comes in the same category. Sachin Ravindra has got double gears. Rahul Tripathi is a smart player. Shivam Dube is a power hitter. Sam Curran is coming back from a magnificent IL-20. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, தல தோனி இருக்காரு. நம்பர் 9 இஸ் கோயிங் டு பி ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்த சேப்பாக் ஃபோர்ட்ரஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல் பேசஸ் கவர்ட். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு, ஒரு விக்கெட் டேக்கிங் சைனாமேன் இருக்காரு அவருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலீல் அஹமத் இருக்காரு, அன்சுல் கம்போஜா மறக்காதீங்க. ஐ எம் டெல்லிங் யூ இஸ் கோயிங் டு பி தி கேம் சேஞ்சர் ஃபார் சிஎஸ்கே திஸ் சீசன். இஸ் bowling absolutely magnificently, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் சாம் கரன் கேன் ஆல்சோ சிப் இன் வித் ஃபியூ ஓவர்ஸ்ங்கும் போது இது வந்து ஒரு 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 பேலன்ஸ்டான ஒரு டீம். பார்க்கறதுக்கு பயமா இல்லைன்னாலும் வேலை செய்யற ஒரு டீம். அந்த ராகுல் திரிபாட்டிக்கு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. தட் இஸ் கோயிங் டு பி ஈதர் தீபக் ஹூடா ஆர் விஜய் சங்கர். அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மத்தீஷா பத்திரானா நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரீசன்ட் ஃபார்ம். இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது when you have got a player like Noor Ahmed and you have got a player like Sam Curran who is going to be a double duty player, this is going to be the probable combination. அவங்க பெருசா காம்பினேஷன் எதுவுமே சேஞ்சே பண்ண மாட்டாங்க. they'll stick on the same thing. இது என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. because of the sheer domination they are going to do in Fortress in Chennai. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தெரியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் CSK will get into playoffs. சரி வித்யுத், இவர் பாடி முடிச்சு பேசி முடிக்கிறதுக்குள்ள மாம்பழம் வந்துருச்சு. சம்மரு 10 நிமிஷத்துல டக்குன்னு கடகடன்னு வந்துருச்சு. இந்தாங்க உங்களோட மாம்பழம். MVP நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். MVP brought you by பிக் பாஸ்கெட். நல்லா இருக்கு மாம்பழம். நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கான்னு. சரி, ஓகே. இப்ப அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். அவர் பாட்டு பாடினாரு. உங்களுக்கு அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. அவரு எல்லா டீமுக்கும் ஒரு பாட்டு பாடினாரு. உங்களோட ஃபேவரட் சாங் என்ன சொல்லுங்க. உங்களோட அவர் பாடினதுல ஃபேவரட் சாங் எல்லாமே சாங் மாதிரி தான் இருந்திருக்கும். பட் பாடினது இப்போ அவர் பாடினாரு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கால் அகாடமிட் தான் நீங்க ஏங்க அது அமரன் அதுதான் கேட்டிக்காருங்க வேத்துல போட்டு அந்த பாட்டு. இது லாஸ்ட் இது நல்லா பாடுனாங்க. இது ஓகே. இது என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பி பாட சொல்லுங்க. சொல்லலாம் கேட்கலங்க. நான் கடிச்சுக்கலாம். காத்தடிக்குது நல்லா பாட்டுங்க. அடுத்த லைன் மாம்பழம் வந்தப்ப ரொம்ப டெம்ப்ட் ஆயிட்டேன். அந்த பாட்டை மறந்துட்டேன். பாட்டு தெரியலங்கிறது இப்படி கூட சொல்லலாம் போல இருக்கு. 10 minute MVP brought you by பிக் பாஸ்கெட். எல்லாமே 10 நிமிஷத்துல வந்துருச்சு. அதனால 10 minute பிளேயர் கொஞ்சம் சொல்லிடுங்க. யார் 2 டீம்லயும் இருக்க போறாங்க? CSK அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். CSK MVPs இருக்காங்க. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா உண்மையா உங்களை நான் கெஞ்சி ஒரே ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். என் ஷோல வந்திருக்கீங்கிறதுக்கு என் பேரை மட்டும் சொல்லாதீங்க. என்ன விட்டுடுங்க. 2 பேர் சொன்னீங்க. நான் என்ன எதிர்பார்க்க MVP இல்ல எல்லாருமே பொத்தம்புதுசா பண்ணது வந்த உடனே என் பேரை சொல்லுவாங்க. நூர் அஹமதுங்க. நூர் அஹமது நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். ஸ்பின் ட்வின்ஸ் வந்து இந்த கண்டிஷன் நிறைய மேட்ச் வின் பண்ணோம். 2-3-4 ஓவர்ஸ்ல குவிக்கா வின் பண்ணி மேட்ச் முடிக்கலாம். முன்னாடி ஆயிருக்கு செப்பாக்கா 10-11ல அதான் ஆச்சு. இந்த வாட்டி அதான் ஆப்போசிட் நினைக்கிறேன். பிகாஸ் குவாலிட்டி ஸ்பின் இருக்கு இப்போ சென்னைக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நூர் அஹமத் தான் MVP. நூர் அஹமத் MVP. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு MVP சொல்லணும் நீங்க. ஃப்ரேசர் மெக்காக். என் குதிரை சொல்லுவீங்க நினைச்சேன். குல்தீப் யாதவ் நல்லா போட்டுட்டு இருக்கு அந்த குதிரை. பட் ஃப்ரேசர் மெக்காக் ஐ திங்க் அவரும் நல்லா போடுறாரு. பட் ஐ திங்க் ஹீஸ் கூட குல்தீப் யாதவ் 10 நிமிஷம் இவர் ஆனா கரெக்ட் 2 ஓவர் பவர் பிளேல கேம் மாத்தக்கூடிய எபிலிட்டி இவர்ட்ட இருக்கு. 2.5 ஓவர் ஏன்னா 10 மினிட்ஸ் எஸ்பெஷலி அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல அந்த கிரவுண்ட்ல போலர் நைட் மேர். இப்போ வந்து முன்னாடி பிச்சஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க. இப்போ பிச்சஸ்லாம் வந்து இன்ஃபேக்ட் ஒரு மேட்ச் நான் நின்னுட்டு இருந்தாங்க. ஷார்ட் தேர்ட் மேன்ல நின்னுட்டு இருந்தேன். ஐ திங்க் ஆர்ஆருக்கு கமெண்ட்ரி கேட்டுச்சு எனக்கு. அப்ப பாத்துக்கங்க எவ்வளவு கிட்ட இருக்கு. அங்கதான் இருக்கு. அண்ட் இட்ஸ் a graveyard for bowlers. ஏன்னா I still repeat nowadays you can trust hit through the line. மெக்காக் வந்து அதான் பண்றாரு. சம்ம ஸ்விங் வச்சிருக்காரு. முந்தின நாள் பிராக்டிஸ்க்கு போயிருந்தோம். சென்டர் வீக்ல மெக்காக் ஆடி இருந்தாரு. இன்சைட் எட்ஜ் 6 போயிடுச்சு, அவுட் சைட் எட்ஜ் 6 போயிடுச்சு, மிடில்ல பட்டா ரொம்ப 12 போகுது. சோ அந்த கிரவுண்ட் இஸ் குவைட் அன்ரியலிஸ்டிக். ரவிபாய் பேசியிருந்தாரு. நான் இருங்க ரவிபாய் அப்படின்னு பார்த்தா எங்கேயோ பேசிட்டு இருக்காரு. கேக்குது அவ்வளவு கிட்ட இருக்கு. எனிவே பீடா கிட்ட கேட்டலாம். MVP 10 minute MVP for CSK and DCR ன்னு பீடா கிட்ட கேட்டலாம். துரை சொல்லுங்க துரை. டெல்லி கேபிட்டல்ஸோட MVP அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வேரியபிளி இட் ஹாஸ் டு பி த ஓப்பனிங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் ஃப்ரேசர் மெக்காக். அந்த ஒரு ஸ்டார்ட்டை தான் அவர் வந்து நிறைய லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் IPLக்கு வந்த போது எந்த ஒரு ஃபியரும் இல்லாம displayed all array of strokes and they'll be expecting him to do that. அந்த நான் முன்னாடியே சொன்ன அந்த பேட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு they need him to give that start. so என்னோட பிக் வந்து MVP for Delhi Capitals is going to be Jake Fraser Becker. இங்க பாத்தீங்கன்னா most of the times I expect it to be slow wickets in Chennai. அப்படிங்கும்போது இந்த மிடில் ஆர்டர்ல ஒரு த்ரஸ்ட் கொடுக்கறது அப்படின்னா it has to be the clean striker of the ball or Chami Shivam Dube. so என்னோட MVP for Chennai Super Kings is Shivam Dube.
டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் அப்படின்னு லாஸ்ட் டைம் பார்த்தோம். பட் எனிவே சியூ, ஜஸ்ட் டு ரேப் இட் அப், உங்க 2 பேரோட எம்பிபிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எம்பிபிஸோட நீங்க அக்ரி பண்றீங்களான்னு சொல்லுங்க. எல்லா எபிசோடுக்கு அப்புறமும் 4 டீமும் 5 டீமும் குவாலிஃபை பண்ணிருக்காங்க. பீடா கிட்ட அவர்கிட்டே கேட்டலாம், சியூ நீங்க குவாலிஃபை பண்ண 5 டீம் சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், எஸ்ஆர்ஹெச். ஸோ 5 டீம், இதுல 4 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா அவரு சேஃப். ஓகே, இப்ப பீடா கூட அவரோட ஃபைனல் குவாலிஃபிகேஷன் யாருன்னு சொல்லலாம். அவரும் 5 கேட்பாரு. இவர் 5 கேட்டதுனால கொஞ்சம் போட்டு கொடுக்கான்னு அவரும் 5 கேட்பாரு. யாருன்னு கேட்டுருவோம். ஏடா நான் என்ன மன்னிப்பு கேட்கிற ஆளாடா? எங்க பரம்பரை பார்த்து உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற பரம்பரை மாதிரி இருக்காடா? போட்டு கொடுக்குற ஒரு ஆளுன்னு கேட்கிற ஆளு மாதிரி தெரியுதாடா என்ன பார்த்தா உங்களுக்கு? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்களீங்க என்ன பத்தி? 4 தான் சொல்ல போறேன் நானு. இது யார மாதிரி பேசணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் இப்படி இதுவா சொல்றாரு, மன்னிப்பு கேட்கிற பரம்பரையாடா நானு அப்படின்னு. அதனால என்னோட டாப் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா pretty clear about it. It is going to be Mumbai Indians, Chennai Super Kings, Sunrisers Hyderabad, Gujarat Titans. And the 5th positionக்கு ஃபைட் பண்ணி I think KKR will get there, but I'll stick on to my top 4, which is going to be what I mentioned. Good luck to all the teams. குட் லக் டு ஆல் தி டீம்ஸ் அப்படின்னு முடிச்சிருக்காரு. ஒரு பெரியப்பா ஸ்தானத்துல இருந்து அவரு சொல்லியிருக்காரு. யூஸ்வலா ரோஹித் பெரியப்பான்னு கூப்பிட்டு உயிரை வாங்குவாரு. இப்ப அவரே ஒரு பெரியப்பா ஸ்தானத்துல சொல்லியிருக்காரு. சரி, நான் திருப்பி நம்ம ஆடியன்ஸ்க்குலாம் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, இது எல்லாமே அப்சல்யூட்லி இவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் கிரிக்கெட்டிங் லாஜிக் படி போறாங்க. ஸோ அவங்களோட லாஜிக் இது. நீங்க இதை அக்ரி பண்ணலன்னா உங்க காமெண்ட் செக்ஷன்ல ப்ளீஸ் போடுங்க. டெஃபினட்டா ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். குட் டிபேட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். பொறுத்திருந்து பார்க்கலாம் வித்யுத் சிவராமகிருஷ்ணனோட 5 இல்ல அவரோட 4 அப்படிங்கிறது. பட் ஹி ஸ்டக் ஹிஸ் நெக் அவுட் ஒன்ஸ் அகைன். பீடாக் புட் இஸ் 4 டீம்ஸ் அவுட் தேர். இதுதான் இவங்களோட தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. உங்களோட தீர்ப்பு என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அண்ட் எஸ், இந்த ஐபிஎல்க்கு என்ன நடக்க போது? போன தடவை ஆர்ஆர்ல இருக்கும்போது பயங்கர நெருக்கடி, இந்த ஷூட் அந்த ஷூட் மேட்ச் எல்லாம் போயிட்டே இருக்கும். பட் இந்த தடவை கொஞ்சம் ஸ்டேபிளா டெஃபினட்டா பை வீக்லி நானும் பீடாகும் உங்களை சந்திப்போம். ஒரு மிட் வீக் ரிவ்யூ, ஒரு வீக்கெண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். இதே ஃபார்மேட்ல பண்ணுவோம். அதை தவிர நம்ம சேனல்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க, எல்லா மேட்சுக்கும் ரிவ்யூ போடுங்கண்ணா அப்படின்னு. அதனால என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு பயங்கர பைலட்ல எக்கச்சக்க ராஸ்டர் வச்சுட்டு வித்யுத் சிவராமகிருஷ்ணன், பீடாக் எல்லாருமே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ண போறாங்க. டெய்லியே இருக்குங்க. மேட்ச் முடிஞ்சோடனே டியூன் இன் பண்ணிடுங்க. டூ கேட்ச் அப் வித் அஸ் திஸ் டைம். என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன். எனிவே, இந்த ப்ரிவியூவை என்ஜாய் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. Hope you all had a good time. Thank you so much for joining us on this episode of Game of Thrones brought to you by Big Basket.